வெல்கம் பேக் டு வடுகை முன்னித்தரு சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போரானது மிக அதிதீவிரமாக நடைபெற்று வருகிறது. எல்லாத்துக்குமே தெரியும். இதில் நிறைய மீடியாக்கள், நிறைய சோசியல் மீடியாக்கள் செய்திகளில் S-400 வான்வழி அமைப்பு, வான்வழி அரக்கன் இந்தியாவை மிக கச்சிதமாக பாதுகாத்த தருணம் எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 20க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்து எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட S-400 ரக மிசைல் சிஸ்டம், S-400 ரக டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வாறு உருவானது, எவ்வாறு செயல்படுகின்றது, அதில் எந்தெந்த ஏவுகணைகள் இருக்குது, அந்த ஏவுகணைகள் எவ்வாறு போய் எதிரி நாட்டின் விமானங்களையோ, ஏவுகணைகளையோ, ஹெலிகாப்டர்களையோ, ட்ரோன்களையோ எவ்வாறு தும்சம் செய்யுதுன்னு நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் S-400 ரக மிசைல் சிஸ்டம் ஆனது இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ரஷ்யாவிடம் தான் இந்த ஆரிஜின் ஆனது தொடங்குது. 1980 பிற்பகுதியில் பனிப்போருக்கும், அதாவது அமெரிக்கா யுஎஸ் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பனிப்போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1980s இந்த மிசைல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு 1993 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரஷ்யன்ஸ் இந்த மிசைல்ஸ் யுஎஸ்க்கு ஆப்போசிட்டாக கொண்டு இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது பார்த்தீங்கன்னா 1999 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இந்த மிசைல்ஸ் திறம்பட செயல்படாத ஒரு காரணத்தினால மறுபடியும் இதை 2001 ரீக்ரியேஷன் பண்றாங்க. 2001 ரீக்ரியேஷன் பண்ணி 2003 முறைப்படி ரஷ்யாவிடம் பாதுகாப்பு இதுல இணைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது எந்த விமானத்திலிருந்தும், எந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலிருந்தும், ட்ரோன்களிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை துல்லியமாக இடைமறித்து தாக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இந்த S-400 ரக மிசைல் சிஸ்டம் ஆனது இருக்குது. மிசைல் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா இதுல 4 விதமான ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. 48 NSDM என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை எவ்வாறு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இலக்கை மிக துல்லியமாக அடித்து தும்சம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிசைல்ஸ். அதுக்கப்புறம் 40 NS என்ற ஒரு இன்னொரு மிசைல்ஸ் இந்த S-400 பொருத்தப்பட்டுள்ளது. இது எவ்வாறு பார்த்தீங்கன்னா 400 to 300 ரேஞ்சில் உள்ள இலக்குகளை வானிலை இடைமறித்து தாக்கக்கூடிய வல்லமை படுத்ததாக அறியப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 9M96E என சொல்லக்கூடிய ஒரு மிசைல்ஸும் இதுல இருக்குது. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா போர் விமானங்களை, அதாவது அபாக்ஸ், N-16, F-16 போன்ற போர் விமானங்களை துல்லியமாக இடைமறித்து தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மிசைல்ஸாக அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 9M96E2 என்ற ஒரு மிசைல்ஸும் இதுல பொருத்தப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரோன்ஸ், ஸ்மால் அபாக்ஸ் போன்ற ஹெலிகாப்டர்ஸ், F-16 போன்ற விமானம் தாங்கிய போர் விமானங்கள் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்புகளை 102 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இடைமறித்து தும்சம் செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு சிஸ்டம். இந்த 4 மிசைல்ஸ் உள்ளடக்கியதுதான் இந்த S-400 மிசைல் சிஸ்டம். இது இந்தியாவோட வான்வழி அரக்கன் என்று சொல்லலாம். இது அனைவருமே அறிந்த ஒன்றுதான். பட் இதுல இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குதா அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இருந்தாலும் இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் இந்தியாவிலும் சரி, யுஎஸ் போன்ற, பிரான்ஸ் போன்ற வளர்ந்த நாடுகளும் சரி ஏகப்பட்ட மிசைல் சிஸ்டம் ஆனது யூஸ் பண்ணி கொண்டு வராங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா SA-12, SA-23 மற்றும் S-300 போன்ற சிமிலரான மிசைல் சிஸ்டம்ஸ் ஆனது உலகத்தில் பயன்பாட்டில் இருந்து கொண்டு வருகின்றது. இது போன்ற மிசைல் சிஸ்டத்தில் இருந்து வரக்கூடிய மின் அதிர்வுகள் மூலமாக ஏவப்படக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்களாகட்டும், ஏவுகணையாகட்டும், மிசைல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் இடைமறித்து தகவல் பரிமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் S-400 சிஸ்டம். இது முழுக்க ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கிட்டோம். பட் ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா
பிரான்ஸ்ல உள்ள போர் விமானமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இருந்து வாங்கக்கூடிய அப்பாச்சி ஹெலிகாப்டர் போன்ற போர் விமானங்களும் போர் தாங்கிய கப்பல்களும் நம்ம வச்சிருக்கிறோம். இதுல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்மிஷன்ஸை வந்து ரஷ்யா வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடும் என்ற ஒரு அச்சுறுத்தலின் காரணமாக யுஎஸ் கவர்மெண்ட் வந்து இதை வந்து தடை பண்ணாங்க. இந்தியா வாங்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக 2000 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து 2016 ஒரு கையெழுத்திடப்பட்டது. இந்தியா 5 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம ரஷ்யாவோட வந்து வாங்க போகிறோம். அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது இந்தியனோட மதிப்பு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $5.43 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்கள் வந்து இந்த 5 சிஸ்டத்துக்கு மட்டும் செலவிடப்பட்டு 2018 முறைப்படி சைன் பண்ணி இந்தியாவுக்கு இது முழுக்க ஒரு பாதுகாப்பு அமைப்பாக ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிசைல் சிஸ்டமாக அது அறியப்படுகின்றது. இதில் F-400 மற்ற சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு அடிச்சுக்கிட்டே முடியாது. 4.8 km/min அடிச்சு திம்சம் பண்ணிடும். அடிச்ச ராக்கெட் நீங்க ராக்கெட் ரஷ்யாவில் பாகிஸ்தான்ல இருந்து ஏவலான்னு தெரிஞ்சாலே இந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேடார் சிஸ்டம் வந்து அப்பா சாமிச்சே இல்லைங்க. 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் இலக்குகளை வைத்துக்கொண்டு 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் ஏதாவது இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக மிசைல்ஸோ இல்லை போர் தாங்கிய கப்பலோ இல்லை ட்ரோன்ஸோ வருதுன்னு நினச்சிச்சுன்னா நம்மகிட்ட உள்ள இந்த S-400 சிஸ்டம் ஆனது ஆக்டிவேட் ஆகிடும். வித்தின் 30 to 40 செகண்ட்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் செஞ்சு எப்போ அந்த மிசைல்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள ரேடாருக்குள்ள வருதோ அடுத்த within 5 to 10 செகண்ட்ஸ்லேயே ஆக்டிவேட் ஆகி வித்தின் 35 நொடியில் வந்து அந்த இலக்கை வந்து அடையக்கூடிய ஒரு மிக ஃபாஸ்டஸ்ட் ஒரு மிசைல்ஸாக அது அறியப்படுகின்றது. எவ்வளவு 600 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள் எதிரி நாட்டு விமானமோ எதிரி நாட்டு மிசைல்ஸோ இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பானது S-400 சிஸ்டத்தில் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாங்கினா 5 S-400 மிசைல் சிஸ்டம். அதில் ஒரு மிசைல் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து 300 இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு வல்லமையை படைத்த ஒரு ரேடார் சிஸ்டமானது இருக்குது. அப்போலாம் நினச்சி பாருங்க, ஒரு மிசைல்ஸ் வந்து ஒரு S-400 மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து 300 இலக்குகளை வந்து 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இலக்குகளை வந்து கண்காணிக்கக்கூடிய வல்லமை படைத்தது என்றால் 5 மிசைல் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அப்படின்னா 1500 இலக்குகளை வந்து இந்தியா கண்காணிச்சு கொண்டு இருக்கின்றதான் அர்த்தம். அதோட சிறப்பு அம்சம் தான் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து குஜராத்லையும் காஷ்மீர்லையும் ஏவப்பட்ட 25-20க்கும் மேற்பட்ட ஏவுகணை இடைமறித்து அளித்த S-400 சிஸ்டத்தோட ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இந்த படைப்பு மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணையும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆகாஷ் ஏவுகணை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டெமோ வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம வீடியோவை பாருங்க. ஓகே, இதுதான் S-400 சிஸ்டத்தோட ஒரு உட்கட்டமைப்பு, வல்லமை, பிரைஸு. கிட்டத்தட்ட நம் வான்வெளி அரக்கனாக கருதக்கூடிய S-400 சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு 1500 இலக்குகளை துல்லியமாக கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றோம். பாகிஸ்தான் உட்பட சைனா உட்பட நமக்கு அச்சுறுத்தலாக உள்ள அனைத்து நாடுகளையும் நம்ம வந்து இங்கே உட்காந்து நம்ம கண்காணிச்சு கொண்டு இருக்கின்றோம். அதான் இந்த சிஸ்டத்தோட மிக மிக ஒரு பலம். கண்டிப்பாக அந்த அப்டேட் பிடிச்சிருக்கும். இன்னும் இதோட சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சைனாக்காரன் வந்து ரஷ்யா ப்ராடக்டை விட நாங்களோட ப்ராடக்ட் மிக உன்னதமானதுன்னு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கிறானா, அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், see you.